இது சண்டே எடுத்த வீடியோங்க. அன்றைக்கி என்னோடய டே 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது. தம்பி ஸ்கூல் லீவ் டைமில் மோஸ்ட்லி லேட்டாக தான் எழுந்திருப்போம். வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருந்தேன். அதை வாங்கி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு காஃபி தான் போடணும். இந்த கேப்சிகம் 10 rupees, குக்கும்பரும் 10 rupees தான். பிக் பாஸ்கெட்டில் ஃப்ரெஷ்ஷோவில் எல்லாமே 10 rupees 10 rupeesனு வரும். அதில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த கேபேஜ் கூட 10 rupees தான். சின்ன வெங்காயம் 1/4 கிலோ 10 rupees போட்டிருந்தாங்க. ஆனியன் 1 kg 10 rupees, பொட்டேட்டோ 1 kg 10 rupees எல்லாம் இந்த மாதிரி நிறைய பொருள் போட்டிருப்பாங்க. நமக்கு எது தேவையோ நம்ம அதை செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒயிட் ரைஸ் குக் ஆகிட்டுருக்கு. முட்டைக்கோஸ் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். பேனில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. முட்டைக்கோஸை இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. இதுவே முட்டை பொடி மாதம் தான் செஞ்சிட்ருந்தேன். தண்ணிலாம் சேர்க்காமல் சிம்மில் வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு குக் பண்ணால் சீக்கிரமே முட்டைக்கோஸ் குக் ஆகிடும். பொடி மாஸ்க்கு பேனில் ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டை சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். முட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கக்குள்ளேயே முட்டைக்கோஸும் ரெடி ஆகிடுச்சு. முட்டைக்கோஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? டெசர்ட்டுக்கு டேட்ஸ் பைட்டு, ஒயிட் ரைஸ், முட்டை பொடி மாஸ், முட்டைக்கோஸ் பொரியல், எக் ஃப்ரை, சிக்கன் குழம்பு. அவ்வளோதான், லஞ்ச் ரெடி. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அரிசி உளுந்து தாங்க ஊற வச்சுருந்தேன். ஈவினிங் நைட்டு அரைச்சி வச்சாக்கா மார்னிங் ரெடி ஆகிடும். ஈவினிங் டீ தான் குடிச்சிருந்தோம், டீயும் பிஸ்கெட்டும். ஈவினிங் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் நேரம் பால்கனியில் நின்று மழையை தான் பார்த்துட்டு இருந்தோம். மார்னிங்கே வாழைக்காய் பார்த்ததும் பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஈவினிங் வாழைக்காய் பஜ்ஜி, ஆனியன் பஜ்ஜி, பொட்டேட்டோ பஜ்ஜி தான் செஞ்சுருந்தோம். பஜ்ஜி கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் தேங்காய் சட்னி மட்டும்தான் செஞ்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு டின்னர் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்க்கலாமா? சப்பாத்தி, சிக்கன் குழம்பு, டெசர்ட்டுக்கு பீனட் எனர்ஜி பார். அவ்வளோதான், டின்னர் ரெடி. இந்த எனர்ஜி பார் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ஃப்ளாக்ஸ் சீட்ஸு பம்கின் சீட்ஸ்லாம் அப்படியே மேலேயே இருந்தது. ஃபில்லிங்ஸ் வந்து பீனட் பட்டர் கொடுத்துருந்தாங்க. இதோட டேஸ்ட் வந்து நல்லெண்ணெய் ஒரு ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் குட் நைட்.